வணக்கங்கள். ஸ்கூலோட டிசிப்ளினை பற்றி என் கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே சொல்லிட்டாங்க. நான் இராணுவத்தில் சேர்ந்தேன். இராணுவத்தில் சேரும்போது சேர்ந்தவங்களில் அடிப்படையில் சேரும்போது பேசிக் ட்ரைனிங்னு சொல்லுவாங்க. ஒரு 6 மாதம். அந்த 6 மாதத்தில் ஒரு 50 பேர் கொண்ட ஒரு பிரிவு இருந்ததுன்னா, பேட்ச் இருந்ததுன்னா, அந்த பேட்சில் 25-30 பேர் குறைஞ்சது கண்டிப்பாக ஊருக்கு ஓடி போயிடுவாங்க. லைக் என்னுடைய பேட்ச்லேயும் வந்து ஒரு 50 பேர் இருந்தோம். மெட்ராஸ் இன்ஜினியர் குரூப்னுட்டு பெங்களூரில் அங்கே தான் ட்ரைனிங்க்கு போய் சேர்ந்தேன். 50 பேரில் கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் போயிட்டாங்க. நாங்கள் 20 பேர் தான் ட்ரைனிங் முடித்தோம். ஏன் அப்படின்னாச்சுன்னா, அவங்களுக்கெல்லாம் டிசிப்ளின்னா என்னன்னு தெரியல. டிசிப்ளினில் அந்த டிசிப்ளின் இருக்க தெரியாதவங்க தான் மிலிட்டரி விட்டு ஓடி போயிடுவாங்க. எனக்கு அது ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஏன்னா நான் இங்கே படித்த காலங்களில் டிசிப்ளின்னா என்னது அப்படின்னு கற்றுக் கொடுத்தது இந்த பள்ளி. அங்கே போன பிறகு தான் வந்து பல்வேறு அங்கே போய் இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எழுதி காலேஜ் ஆஃப் மிலிட்ரி இன்ஜினியரிங் பூனேல இன்ஜினியரிங் முடித்தேன். அதுக்கு பிறகு அங்கே குரூப் 1 டிஃபென்ஸ் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் எழுதி ஃபர்தராக ஆஃபீஸர் ஆகி அதுக்கு பிறகு மேஜராக வெளியே வந்தேன். ஸோ இந்த காலகட்டத்தில் என்னோட இராணுவத்தில் பணிபுரிகிறவங்க யார்கிட்டனாலும் நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயம், எங்கள் கிளாஸில் நான் கடைசி பெஞ்சு. ஆனால் நான் இங்கே வந்து காலேஜ் ஆஃப் மிலிட்ரி இன்ஜினியரிங்கில் நான் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் வித் ஆனர்ஸ் பாஸ் பண்ணுறேன் அப்படின்னாச்சுன்னா, எனக்கு என்னுடைய ஸ்கூலில் போட்ட ஒரு அஸ்திவாரம். குரூப் 1 டிஃபென்ஸ் சர்வீசஸில் வந்து நல்ல மார்க்கோடு நான் வந்து பாஸ் பண்ணுறேன் அப்படின்னாச்சுன்னா, என்னுடைய ஸ்கூலில் எனக்கு போட்ட அஸ்திவாரம். ஸோ இது ஒரு நல்ல ஒரு அஸ்திவாரம். நல்ல ஒரு அஸ்திவாரம் இருக்கும்போது நூற்றுக்கணக்கான மாடிகள் எழுப்பலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கூலில் எங்களுக்கு கிடைச்ச அந்த டிசிப்ளின்கிற ஒரு அஸ்திவாரம் வந்து எவ்வளவோ மாடிகள் எழுப்பக்கூடியது. நான் ஆல் ஓவர் இந்தியா நிறைய ஸ்கூல்ஸில் போய் இராணுவத்தில் சேர்றது எப்படி, கேரியர் ஆப்ஷன்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பற்றிலாம் பேச போயிருக்கிறேன். எத்தனையோ ஸ்கூல்ஸில் எத்தனையோ காலேஜஸில் இல்லாத நல்ல ஒரு கட்டமைப்பு நம்ம ஊரில் இருக்குது. எல்லாரும் சொல்கிற மாதிரி நான் இந்த ஸ்கூலை எப்பப்பெல்லாம் கிராஸ் பண்ணுறேன், எனக்கு நேசரத்து தான் எட்வர்ட் செல்வராஜ் பிஎஸ்சிஆர் தான் என்னுடைய தாய்மாமாக்கள். எப்பப்பெல்லாம் இந்த ரோட்டை கிராஸ் பண்ணுறேன்னா என் மகன்கிட்ட சொன்னேன் எங்கள் ஸ்கூல் அப்படின்னு. இப்போ என் பேரன் பேட்டிக்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சேன் இது எங்கள் ஸ்கூல் அப்படின்னு. அதில் ஒரு சந்தோஷம், ஒரு நிறைவு. இந்த ஸ்கூலில் நான் வந்து வாழ்க்கையில் இவ்வளோ தூரம் என்னால் வந்து என்னுடைய துறையில் என்னுடைய இதில் வந்து ஸ்ட்ரீமில் அச்சீவ் பண்ண முடிஞ்சது அப்படின்னாச்சுன்னா, இந்த ஸ்கூல் போட்ட ஒரு அஸ்திவாரம் தான். அது ஒழுக்கத்திலையாக இருக்கட்டும், ஞானத்திலையாக இருக்கட்டும், எல்லாமே இந்த ஸ்கூலில் கொடுத்தது தான். அதனால தான் இன்றைக்கி உங்கள் முன்னாடி நின்று ஒரு சாட்சியாக நான் பகிர விரும்புகிறேன். நன்றி. வாய்ப்படுத்தமைக்கு பள்ளியின் பழைய மாணவர் சங்க நிர்வாக கமிட்டி உறுப்பினர் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து, உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துதல்களையும் நன்றிகளையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம்.